ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16:17. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். நாம் ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத தியானத்திற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் கற்றோட பேசுவீராக. உங்களுடைய வேத வார்த்தைகளின் ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள, அதை கை கொள்ள, பிறருக்கு எடுத்து சொல்ல கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக. நாளைக்கு கத்திரங்களோடு கூட பேசுங்க. கேட்கிற யாவரையும் கத்திர ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திரிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பராபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல ஒரு சில சம்பவங்களை நாம் இந்த நாளில் தியானிக்கிறது நம்முடைய தியான வேலைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 17வது வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே ஒரு ஸ்திரீ, குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீ, எங்கள் எஜமானனுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண், பவுலுக்கு சீலாவுக்கும் எதிராக பின்தொடர்ந்து வந்து, எதிர் சோதரம் பவுலையும் சீலாவையும் பின்தொடர்ந்து வந்து சத்தமிடுகிறார். என்ன சொல்லி சத்தமிடுகிறார் என்று சொன்னால், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள், இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவச்செய்தியினுடைய தலைப்பு ரட்சிப்பின் வழி. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே அப்போஸ்தலர் பவுல், தீமோத்தேயு மற்றும் சீலாவுடைய பயணங்களை நாம் இந்த அதிகாரத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் யாவருமே தேவனுடைய ஊழியத்துக்கென அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லாருமே ஊழியர்கள் தான். எல்லா விசுவாசியுமே ஊழியர்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஊழியத்தை வேலையை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாருமே அந்த ரட்சிப்பின் வழியை அறிவிக்கும்படியான கடமை நம்ம இடத்துல அது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இடத்துல அந்த ரட்சிப்பின் வழியிலே நாம் நடக்கவும், அந்த ரட்சிப்பின் வழியிலே பிறரை நடத்தவும் தேவன் நம்மை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பின் வழியிலே, இந்த நடத்துதலிலே என்ன காரியங்கள் நடக்கும் என்கிறதை நாம் இப்பொழுது சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பின் வழி, நாம் என்ன காரியங்கள் செய்தாலும், எல்லா காரியத்திலும் நாம் சென்று கொண்டிருக்கிற அந்த வழியானது ரட்சிப்பின் வழியாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சுயமான பாதை அல்லது ஒரு மாற்று பாதையிலே அநேக பாதைகள் உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகள் ரட்சிப்பின் வழியிலே நடக்கும் பொழுது இந்த ரட்சிப்பின் வழியிலே அநேக ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். வேறொரு வழியின் மூலமாக நாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தை கொண்டும் பிறரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியாது. பிறரை பரவசத்துக்குள்ளே நடத்தலாம், தற்பெயருக்காக புகழுக்காக நடத்தலாம். ஆனால் ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறது என்கிறது, ரட்சிப்பின் வழியிலே நடத்துகிறது என்கிறது, அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பிரியமானது. அது ரட்சிப்பின் வழி என்கிறது மற்ற எல்லா வழிகளை காட்டிலும் வேறுபட்டதாய் அது காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்துல அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய பயணத்தை அவர் துவங்கும் பொழுது, இந்த ரட்சிப்பின் வழியிலே அவர் நடக்கும்படியாய் தேவன் அவரை நடத்துகிறார். இந்த ரட்சிப்பின் வழியிலே அவர் நடக்கும் பொழுது அங்க என்ன நடக்குது என்று சொன்னால், இந்த ரட்சிப்பின் வழியிலே பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கும் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, ரட்சிப்பின் வழியிலே, பிறர் ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற வழியிலே பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய பிரயாணத்தை அவர் துவங்கி ஆசியாவிலே வசனத்தை சொல்லும்படி வாஞ்சித்து அவர் அதற்காக செல்ல முயற்சிக்கும் பொழுது
ஆசியா அந்த நாட்டிலே அவர் வசனத்தை சொல்லாத படிக்கு பரிசுத்த ஆவியானவராலே தடை செய்யப்படுகிறார். ஸ்தோத்திரம். நம்ம எங்க ஆண்டவரை சொல்லணும், எங்க சொல்ல வேண்டாம், யாருக்கு சொல்லணும், யாருக்கு சொல்ல வேண்டாம் என்கிறதை பரிசுத்த ஆவியானவர் அவர் நடத்துகிறார். சில காரியங்களை தடை பண்ணுகிறார், சில காரியங்களை நடத்தி வழி நடத்துகிறார். இங்கே பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் எங்க இருக்குதோ அங்க அதனுடைய பாதையிலே ரட்சிப்பு உண்டாகும். நம்முடைய அந்த ரட்சிப்பின் பாதையிலே நாம நடப்போம். அதே வேளையில பிறரையும் அந்த மனம் திரும்புதல், ரட்சிப்பு, இந்த காரியத்துக்கு நாம் நடத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை தடை பண்ணுகிறார், சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவங்க மறுபடியும் பித்தியானியா நாட்டிற்கு போக பிரயாசனம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பித்தியானா என்கிற ஒரு நாட்டிற்கு அவங்க போறதுக்காக பிரயத்தனம் பண்ணும் பொழுது ஆவியானவர் அவர்களை போக ஓட்டாது இருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆவியானவரோ அவர்களை போக ஓட்டாது இருந்தார். 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:7 தடை பண்ணுகிறார், போக விடல, அந்த பட்டணத்திற்கு போக விடல. அப்போ அவர் நடத்த வேண்டிய அந்த ரட்சிப்பின் பாதையிலே யார் இடத்துல நம்மை நடத்தணுமோ அவரிடத்துல அவர் நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். இந்த ரட்சிப்பின் வழியிலே பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இருக்கும் என்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை. பரிசுத்த ஆவியான நடத்தல் இல்லாமல் அந்த ரட்சிப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம அப்படிதான் ரட்சிக்கப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட அநேகருடைய ஜபங்களினால, அநேகருடைய பிரயாசத்தினால நம்மையும் தேவன் ரட்சித்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அநேகரை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் வழியிலே பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் இருக்கும். இரண்டாவதாக, இந்த ரட்சிப்பின் பாதையிலே தரிசனம் உண்டாகும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, அவருக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வெளிப்பாடுகளை அவர் கொடுப்பார். இந்த வெளிப்பாடு ரட்சிப்பின் வழியில தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் வழியில வெளியே இருக்கிறவங்க, சொந்த பாதையில இருக்கிறவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேற ஏதோ ஒரு பிசாசுடைய சாத்தானுடைய வழிநடத்தல இருக்கிறவங்களுக்கு இந்த தரிசனங்கள் உண்டாகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தரிசனம் நமக்கு ஆண்டவர் ஊழியத்திலேயும் மற்ற எல்லா பகுதிகளிலும் நம்மளுடைய ஜீவியத்துல ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறார். தரிசனத்துடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறதாக அது காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 9ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், ரட்சிப்பின் வழியிலே அந்த ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்னவெனில், மக்கேனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கேனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. சொல்கிறோம். இன்னைக்கும் அநேக மனிதர்கள் தங்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவனிடத்துல வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. சொல்கிறோம். அநேகருக்கு உதவி தேவைப்படுகிறது, ஆவிக்குரிய உதவி தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமிக்குரிய உதவிகள் தேவைப்படுகிறது, ரட்சிப்பின் உதவி தேவைப்படுகிறது. அநேகர் இந்த உதவிக்காக, தெய்வீக சுகத்திற்காக, ரட்சிப்புக்காக அபிஷேகம் பெறாதவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு உதவிகள் தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி உதவி செய்யும்படியாக தரிசனத்துல ஒரு மனிதன் கேட்டுக்கொள்கிறதாக அப்போஸ்தலர் பவுல் தரிசனத்தை காண்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவை உள்ளவர்கள் அநேகர் உண்டு, ரட்சிக்கப்படாதவங்க அநேகர் உண்டு, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்க அநேகர் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரிசனம் நமக்கு உண்டாகும். ரட்சிப்பின் பாதையிலே நமக்கு ஒரு தரிசனம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறருக்கு உதவி செய்கிற, பிறரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஒரு கிருபை நமக்கு உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். மூன்றாவது பார்க்கிறோம், அந்த ரட்சிப்பின் பாதையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் பவுல் அந்த பயண காரியங்களிலே அவர் தியத்ரோ என்கிற அந்த ஊரால் என்கிற அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த ஸ்திரியை அவர் சந்திக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை வணங்குகிறவளாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் தியாத்ரா ஊரை சார்ந்தவன், ரத்தாம்பரம் விற்கிற ஒரு மனுஷி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் பவுல் ஆற்று கரையிலே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்து அங்க கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லீதியானுடைய அந்த இருதயத்தை பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிக்கும்படியாக அவருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்திருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறார்.
ரட்சிப்பின் பாதையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம சந்திக்கிற நபர்களுடைய இருதயமானது அது திறக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு அவன் இருதயம் திறக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இந்த இருதயம் திறக்கப்படுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த காரியம் ரட்சிப்பின் பாதையில் தான் அது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய இருதயத்தை தேவன் திறக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட இருதயம், கடினமான இருதயம், சதையான இருதயம், இந்த இருதயங்களை எல்லாம் நவமான இருதயமாய் மாற்றும்படியாய், ரட்சிப்பின் இருதயமாய் மாற்றும்படியாய் தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் எத்தனையோ ஜனங்களுடைய இருதயங்கள் இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ரட்சிப்பின் வழியிலே நடந்து பிறரை ரட்சிப்பின் வழியிலே நடத்துகிறவர்களாய் காணப்படும் பொழுது அநேகருடைய இருதயமானது அது திறக்கப்படுகிறதாய் அது காணப்படுகிறது. அதோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நான்காவதாக நம்ம இங்க பார்க்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே ரட்சிப்பின் அந்த பாதையிலே பிசாசு அசுத்த ஆவி துரத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 18வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 16:18 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர் பவுல் அந்த ஸ்திரீயிடத்துல இருந்த அந்த அசுத்த ஆவியை துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியோடு சொன்னான். அந்த நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பின் வழியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அசுத்த ஆவிகள் அவைகள் புறப்பட்டு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அசுத்த ஆவிகள் மேல நமக்கு ஒரு ஆளுகையை, ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு மனுஷி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்தவங்களை ரட்சிப்பை நடத்துகிற அந்த பாதையில நடக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அசுத்த ஆவியுடைய கிரியைகள் எல்லாம் அது ஓடக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு ஏதோ ஒரு பாதையில நடக்கிறவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த அசுத்த ஆவிகள் அது கீழ்படுகிறது இல்லை. யார் ரட்சிப்பை அறிவிக்கிறாங்களோ, யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு அந்த அசுத்த ஆவிகள் அவைகள் அலறுகிறதாக, கீழ்படுகிறதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பின் பாதையிலே அசுத்தாவிகளை துரத்துகிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு அதை தந்தருளுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த ரட்சிப்பின் பாதையிலே அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பை முன்னெடுத்து செய்யப்படுகிற ஊழியங்களிலே அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அநேக காரியங்களை அவர் செய்வார். இந்த அதிகாரத்திலே ஒரு பகுதியை நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் பவுலையும் சீலாவையும் அவங்க சிறையிலே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். காவலில் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காவலின் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அஸ்திபாரங்கள் அசைந்து பூமி மிகவும் அதிர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். 25ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 16:25 பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. அவங்க பாடி செபித்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது அங்க பூமி அது அதிர்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கதவுகள், சிறைச்சாலை கதவுகள், அநேக வலிமையான பூட்டினால் பூட்டப்பட்டிருக்கிற சிறை கதவுகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மற்றவர்கள் உபயோகப்படுத்துவதை காட்டிலும் அந்த சிறையிலே உபயோகப்படுத்துகிற பூட்டுகள் அது பலமானதா இருக்கும். அப்படிப்பட்ட பூட்டுகள் எல்லாம் திறந்து கதவுகள் திறக்கிற ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் கைகள்ல கால்கள்ல கட்டப்பட்டிருந்த அந்த கட்டுகள் எல்லாம் அது அவிழ்ந்து போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு பெரிய ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். சிறைச்சாலையிலே நடந்த ஒரு பெரிய ஒரு காரியம். நம்முடைய ஜீவியத்திலே ரட்சிப்பின் பாதையிலே நாம் நடக்கும் பொழுது அந்த ரட்சிப்பின் வழியிலே நடக்கிறவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், கட்டுகள் எல்லாம் கலந்து போகும், கதவுகள் திறக்கப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே சிறைச்சாலைக்காரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அவர் முதல்ல நம்ம பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் இவர் பவுல் போக நினைத்த இடத்திற்கு போக தடை பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தடை பண்ணி அவர் நடத்தி வருகிற இந்த பாதையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் இந்த சிறைச்சாலைக்காரனுடைய ரட்சிப்புக்கு நேராக அவனை நடத்துகிறார். அந்த பாதையில அநேக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிரதான நோக்கம், அப்போஸ்தலர் பிரதான நோக்கம், பரிசுத்த பிரதான நோக்கம் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் அந்த வாசனை மற்றவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் வெளிப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அங்க சிறைச்சாலைக்காரன் அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு அங்க எல்லாம் சிறைச்சாலையில இருந்து போயிட்டாங்க என்று சொல்லி அவன் தற்கொலை செய்ய முயற்சிக்கும் பொழுது அவர் தடுத்து நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் கேட்கிற காரியம், சிறைச்சாலைக்காரன் கேட்கிற காரியம், ஆண்டவன் மாறி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு அப்போஸ்தலர் பவுல், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பின் பாதையிலே இந்த சிறைச்சாலைக்காரன் அவன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிப்பின் பாதையிலே அவன் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் தொடர்ந்து ஞானஸ்தானம், அவனும் அவன் வீட்டார் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் பாதையிலே ஞானஸ்தானம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தங்களை ஒப்பு கொடுத்து எடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறபடினாலே ரட்சிப்பின் பாதையிலே ஞானஸ்தானம் மிக மிக முக்கியம். இதில் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ரட்சிப்பின் பாதையிலே மன மகிழ்ச்சி இருக்கும். சிறைச்சாலைக்காரன் அவன் அந்த காரியங்கள் எல்லாம் முடித்த பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய காயங்களை கட்டி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காயங்களை கழுவி, அவர்களுடைய ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் பாதையிலே மன மகிழ்ச்சி இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் சந்தோஷம் அவர்களை நிரப்பிக் கொள்ளும். கடைசியாக இங்கே பார்க்கிறோம், அந்த ஒரு தெய்வீக சமாதானத்தை இந்த ரட்சிப்பின் பாதை நமக்கு கொடுக்கிறது. 36வது வசனத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சமாதானத்தோடு போங்கள் என்று சொல்லி அவர் வழி அனுப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பின் பாதை சமாதானத்திற்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் பாதையிலே சமாதானம் இருக்கும், நிலைப்பாறுதல் இருக்கும், ஜெயம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பின் பாதையிலே நாம் நடக்கவும், இந்த ரட்சிப்பின் பாதையை பிறருக்கு நாம் அறிவிக்கவும், பிறரை அந்த ரட்சிப்பிலே நடத்தவும் நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஊழியக்காரங்க தான் செய்யணும் அதை அப்படின்லாம் இல்லை. கர்த்தருக்கு எல்லாரும் ஊழியர் தான். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், ரட்சிக்கப்பட்டவர் எல்லாருமே தேவனுடைய ஊழியர்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னொரு அந்த ரட்சிப்பின் பாதையிலே நடக்கணும், ரட்சிப்பை குறித்து அறிவிக்கணும், வழியை அறிவிக்கணும். ஒருவர் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன வழி என்று சொல்லி அறிவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை சத்தியத்துக்குள்ள நடத்தணும், பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனமாக இந்த காரியங்களை நாம் செய்யும்படியாய் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் பவுலுடைய இந்த கனமான இந்த பயணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடினமான இந்த பயணம், இந்த பயணத்தின் மூலமாக அநேக ரட்சிக்கப்படுகிறது, மசுத்தாவி ஓடுகிறது, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதும் அநேக காரியங்களை தேவன் அவர் நடப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் தேவன் நம்மையும் கூட அந்த ரட்சிப்புக்குள்ள பிறரை நடத்தும்படியாக ஒரு கிருபையை நமக்கு தந்து நடத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை யாவருக்கும் கற்று தர விரும்புகிறார். தெய்வீக சுகத்தை தர விரும்புகிறார். அற்புத விஷயங்களை நடத்த தேவன் விரும்புகிறார். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரா இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தால் ஒரு ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படியா நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தால் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனாலே மன மகிழ்ச்சி உண்டாகும், தெய்வீக சுகம் உண்டாகும், அற்புத அதிசயங்கள் நடக்கும், வியாதிகள் குணமாகும், பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், மேலான ரட்சிப்பின் வழிக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களையும் கூட கர்த்தர் அநேகரை கொண்டு ரட்சித்தீர். ரட்சிப்பதற்கு அநேகரை பயன்படுத்தினீங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அநேகரை பயன்படுத்தினீங்கப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நாங்களும் கூட ஆண்டவரே அநேக ரட்சிக்கப்பட ஆண்டவரே நீங்களும் எங்களை ஆண்டவரே கர்த்தர் நீங்களை பயன்படுத்தும்படியாக ரட்சிப்பின் வழியிலே எங்களை நடத்தும்படியாய் ஆண்டவரே சோதரம் ரட்சிப்பை குறித்து பிறருக்கு அறிவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் வியாதிசர்களை கர்த்தர் குணமாக்குங்க. ஆண்டவரே சோதரம் குறைவுகளை நிறைவாக்குங்க. நம்முடைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. சோதரம் ஆண்டவரே சோதரம் இந்த வார்த்தை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அந்த அருமையான இந்த தேவ செய்திக்காய் கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம்.